அதனால் ஒரு சில தேவையில்லாத இதெல்லாம் வந்து நடக்கவும் செஞ்சது அவருக்கு. மேபி அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இல்லை அவர் கட்சி இதில் வந்து ஏதாவது பிஸியாக இருந்திருக்கலாம். இல்லைனா ஏன் இது கீர்த்தி சுரேஷோடதுக்கு போகணும், இதுக்கு வரக்கூடாதுங்கிறது அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த ஒரு இதுவும் இருந்திருக்காது. ஏன்னா விஜயகாந்தோட இறப்புக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்று அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்தவர் தான் விஜய். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஸோ மேபி அவர் வராமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது பர்சனல் ரீசனாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா அவருக்கு வேறு ஏதாவது பொது வேலைகள் இருந்திருக்கலாம். இல்லை சினிமாவில் ஏதாவது டைட்டான ஷெட்யூலில் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து விஜயை வந்து பொதுவாக வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவரும் இப்போ வந்து நிறையா நல்லதும் செஞ்சுட்டு தான் இருக்கார். இது வந்து விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அப்படி சொல்லலை. பட் அவரோட மனநிலை என்னங்கிறது நமக்கு தான் அவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து நம்ம யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு அரசியல் பண்ணணும். இது வந்து சமூக வலைதளங்கள் வந்து பேசக்கூடிய விஷயமான்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு என்னமோ